பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே எங்களுடைய சபையிலே ஒரு போதகர் வந்தார். அவர் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசினார். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை மிகவும் அதாவது அசைத்தது என்று சொல்லலாம். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த வார்த்தையை உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஆதாரமாய் கொடுத்த வார்த்தை எரேமியா 20ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். இந்த வார்த்தையை பார்க்கும்போது உண்மையிலே ஆண்டவர் மேல நமக்கு விசுவாசம் குறைவா இருந்தாலும் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப படிக்கும்போது அது நம்மளுடைய விசுவாசத்தை கூட்டுகிறதா இருக்கிறது. முதலாவது நம்மளுடைய தேவன் யார் என்று சொல்கிறது என்றால் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்கிறது. அந்த பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கும்போது நம்மை துன்பப்படுத்துகிறவர்களால நம்மை மேற்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய காரியம் எதுவுமே வாய்க்காமற் போகும். அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் நித்திய லட்சை அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வேலையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பயங்கர பராக்கிரமசாலி. பயங்கர பராக்கிரமசாலி உங்க கூட இருக்கிறாரு என்கிற ஒரு நம்பிக்கையோ ஒரு விசுவாசமோ உங்களிடத்துல இருக்குமாயின் அப்பொழுது நீங்க என்ன பார்ப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களால நம்மளை மேற்கொள்ள முடியாது. அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்க லட்சை அடைவாங்க அவங்க என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது வாய்க்காமற் போகும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த நல்ல தேவனை நம்ம விசுவாசிப்போம். நம்ம செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நம்பணும். அப்பொழுதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, யாரை பார்த்து பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க? யார் யார் உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க? நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு ஆபீஸ்க்கு போனா என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்க கூட இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க இடறி விழுவாங்க. அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அவங்க பிளான் பண்ணது எதுவுமே வாய்க்காமற் போகும். அது மட்டுமல்ல, நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அப்படியே பண்ண போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்லாக்கியத்தை நீர் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் உண்மை குறைத்தே எடை போட்டிருந்தோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே, எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், எங்களுக்கு எதிராய் வருகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, என் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்து அவர்கள் வெட்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் லட்சை அடையட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய பிளான் எல்லாம் ஆண்டவரே காணாமற் போகட்டும். ஆண்டவரே, என் கர்த்தர் எங்க கூட இருக்கிறீங்கன்றதை நீங்க நிரூபித்து காட்டுங்க இயேசுப்பா. எரேமியாவுக்கு எதிராய் வந்தவர்களை நோக்கி அவன் பேசினது போல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீங்கிற விசுவாசத்தோடு நாங்க இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, அது அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு புது பலனோடு, புது உற்சாகத்தோடு, பயங்கரமான பராக்கிரமசாலி எங்க கூட இருக்கிறீங்கன்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு நாங்கள் எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.